நம்ம எல்லாம் கல்வி பிடி ஜெயிப்போமா? ஜீசஸ். இந்த காலவில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். இதே போல ஒரு நாளிலே நம்முடைய ரட்சகர், நம்முடைய தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தார். அவர் இன்னும் சொல்ல வேண்டும், தான் சொன்னபடியே உயிரோடு இழந்தவர். நான் மரிப்பேன், மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னவர் சொன்னபடியே உயிர்த்திருந்தார். வாக்குத்தத்தம் பண்ணுவது எளிது, வார்த்தைகளை கொடுப்பது எளிது, அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லுவது எளிது. சில வேளையில் காலங்கள் நடுவே செய்ய முடியும் என்று சொல்லிவிடுவோம். இப்போது வசதி இல்லை, வசதி வரும்போது செய்துவிடும் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் நாட்களையும் நேரங்களையும் குறித்து சொல்லி செய்வது என்பது அற்புதமான ஒன்று. அதிலும் செய்கைகள் என்று பொருளாதாரமோ உதவியோ பல காரியங்கள் அது சொன்னபடி கூட சில வேளையில் செய்ய முடியும். இந்த உலகத்தில் எங்கும் நடைபெறாத ஒன்றை இயேசு சொன்னார், மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன். மரிப்பேன், ஆனால் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன் என்று மாத்திரம் சொல்லிவிட்டு போகவில்லை. உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவில் இருப்பேன், கலிலேயாவில் நான் இருப்பேன். அங்கே வந்து பாருங்க, எருசலேமே இருப்பேன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை இருக்கு. எருசலேமே இருப்பேன்னு சொன்னார், இங்கே எங்கே தேடுவோம் அப்படின்னு. ஆண்டு சொன்ன கலிலேயாவுக்கு வாருங்க, அங்கே நீ பார்க்க முடியும். அப்போ சொன்னபடி வைத்திருந்த ஆண்டவர் அந்த உயிரோடு இழந்தவரை தான் ஆராதிக்க முடிய வந்திருக்கிறோம். நம்முடைய யோசனைகள் சிந்தைகள் ஒருமுகப்படுத்தப்படுவதாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மீண்டும் ஒரு முறை அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா,
ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. Yes, Lord. அல்லேலூயா எல்லாம் சேர்ந்து மீண்டும் ஒரு முறை, எல்லாம் கரங்களை உயர்த்தி மீண்டும் ஒரு முறை. அல்லேலூயா ஓசன்னா. நல்லா பாடுவோமாக. ஹalleluya. அல்லேலூயா ஓரா கமரமா சந்தரதியானா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ஹalleluya. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவாங்க. இந்த காலவில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோமே, இந்த ஆராதனையில் வீற்றிருக்கிறவர் நமத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். பத்புத்திரிவிலே யோவான் தரிசனத்தை காணும்போது ஆண்டவனுக்கு தரிசனத்தை காட்டினான். ஆண்டவர் அவன் தரிசிக்கும் போது அவரை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவர் நிலையங்கி தரித்திருந்தார், பொற்கச்சை அணிந்திருந்தார். அல்லேலூயா. நிலையங்கி, அவர் அணிந்திருந்த நிலையங்கி அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது மாத்திரமல்ல, அவர் நியாயாதிபதி என்பதை சுட்டி காட்டுகிறது. அவர் பொற்கச்சை அணிந்தவர், அவர் ராஜரீக மேன்மையோடு இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. கரத்திலே நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர், நம்முடைய ஊழியக்காரரை கரத்தில் வைத்திருக்கிற மாத்திரமல்ல, சர்வத்துக்கும் எஜமானன் என்பதை சுட்டி காட்டுகிறது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சபை நடுவே உலாவினார். அவர் உலாவுகிற இடமே சபைதான். அல்லேலூயா. 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் அவர் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவன் இந்த காலவேளை நமத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். அப்படியே உலாவுதல் நம்மளுக்கு உலாவி கொண்டிருப்பாராக. ஆராதிக்கிற வேளையில் தேவ பிரசன்னம் நம்மை தொடட்டும். அல்லேலூயா. நம்முடைய கண்களை திறக்கும் போது அவருடைய நிலையங்கி நம்மை தொடுவதை காண்போமாக, அவருடைய பொற்கச்சனை தொடுவதை காண்போமாக. ஆணியினால் துளைக்கப்பட்ட அற்புத காரணம் நம்மை தலை மீது அமர்ந்து விட்டு செல்வதை காண்போமாக. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாராக. ஹalleluya. ஆண்டவர் தான் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். தொடக்கம் முடிவது அவருடைய பிரசன்னத்தினால் தேவன் நம்மை நிரப்ப வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தடைகள் எல்லாம் மாற்றுவாராக. ஹalleluya. எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. எங்கள் அற்புதமான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதே போல ஒரு நாளில் நீ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ தரிசனமான ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளுமே ஆராதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம், உம்மை உயர்த்தி போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த எல்லை விட்டு போகும்போது உம்மை குறித்து பறைசாற்றக்கூடிய கிருபைகளை தருவீராக. அதற்கு ஒவ்வொருவருடைய வல்லமையால் நிரப்பப்பட உதவி செய்யும். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கடந்த 40 நாட்கள் ஜெபித்தோமே, அதன் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குடும்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மேன்மை, ஆவிக்குரிய ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அனுக்கிரகப்படுகிறார். தடைகளை எல்லாம் மாற்று ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு நாங்கள் ஒரு தடையாயிராதபடி எங்களை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். சிலுவையில் மரித்த தேவகுமாரன்
அவருடைய தழும்புகள், அவருடைய காயங்கள் குணமாக்குவது மாத்திரமல்ல, எங்கள் சிந்தைகள், யோசனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த சிலுவையில் வடிகிற இரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. எல்லாருடைய குறைவுகள், பலகீனங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த எல்லையிலே நீர் ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை மீதான போதியமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தொடக்கம் முதல் முடிவு அதனுடைய பிரசனத்தினால் நிரப்பவினாக ஒவ்வொரு காரியம் திட்டமிட்டபடி ஆராதனை ஒழுங்கின்படி நேர்த்தியாய் நடத்தப்பட உதவி செய்வீராக. ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். ஹல்லேலூயா. சத்தத்தை காணுங்க. ஹல்லேலூயா. மேலே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாததாக அப்படியே மேலே அனுப்பி விடுங்க. சில இந்த பக்கமாக அனுப்பி விடுங்க, அவங்க வரட்டும். கர்த்தருக்கு பயப்படாததாக. எக்ஸ்ட்ரா சேர் போடணும்னா ஒரு சேர் எடுத்தும் போடுவதற்கு சகோதரர் உதவி செய்யும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு நல்ல கரங்கள் ஆண்டவரை உயர்த்தி நல்ல பாடுவோமாக. ஆண்டவருக்கு பயப்படாததாக. ஒருவேளை வாலிய பிள்ளைகள்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னால் வந்துடலாம். கர்த்தருக்கு பயப்படாததாக. முன்னால் வந்து இந்த சேர்லாம் இருக்குது, எப்படியே உட்காரலாம். கர்த்தருக்கு பயப்படாததாக. வாலிய பிள்ளைகள்லாம் நல்லா வாங்க. இல்லை முன்னால் வந்து உட்காந்துருக்குது, இடம்லாம் இருக்குது. இந்த இடத்துல நிரப்பியிருக்கு. கர்த்தருக்கு பயப்படாததாக. ஆமாம். சரி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்படாததாக. பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அப்படி வந்துடுங்க. ரைட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆமென், நாம் எதிர்பார்க்கிற சூழ்நிலைகளிலே, எதிர்பார்க்கிற எல்லைகளிலே, ஆமென், செயல்படுவதாக. செயலற்று மரணித்து போய் காணப்படுகிற காரியங்களிலே, நம்பிக்கை இழந்த காரியங்களிலே நல்ல ஆண்டவர் சமூகத்தை நோக்கி கூப்பிடுவோம். நல்ல ஆராதனையோடு பாடுவோம். ஓசையுள்ள, பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு பாடுவோம். இன்னரில், இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ள செயல்படட்டும் என்கிற வேண்டுதலோடு கூட பாடும்படி கேட்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அனுபவிக்காமல் நாங்கள் போகக்கூடாதுப்பா. பிள்ளைகளுக்குரிய அப்பம் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்ப்பா. ஆமென். பிள்ளைகள் முன்பு திருப்தி அடையட்டும். ஆமென். நல்ல அந்த வேண்டுதலோடு ஆண்டவரை உயர்த்தி பாடும்படி கேட்கிறேன். மரித்த ஒரு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கல. ஆமென். மரித்து 3ஆம் நாளில் உயிருடன் எழுந்து எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, ஆமென், அவர் எனக்கு வர வேண்டிய ஆக்கினையெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு, ஆமென், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆமென். அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இயேசு சுமந்து கொண்டபடினால் இனி நான் சுமக்க தேவையில்லை. ஆமென். நல்ல உரிமை குரலோடு பிள்ளையின் அப்பம் பிள்ளைகள் முன்பு திருப்தி அடையட்டும். நம்மளை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லணும். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். என்ன பார்த்து? உங்களை பார்த்து. இப்போ என்ன செய்ய போகிறோம்? உயிர்த்தெழுந்த இரட்சகரை நல்லா சத்தத்தை உயர்த்தி முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, ஆமென், பதில் கிடைச்சதோ கிடைக்கலையோ எல்லாம் ஒருவேளை ஆன் தி வேயில் இருக்கலாம். ஆமென். ஆண்டவர் வெயிட்டிங்கில் வச்சிருக்கலாம். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார் என்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல வச்சுட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை வேண்டி விரும்பி சரீரத்திலே அனுபவித்து, எதிர்பார்க்கிற எல்லைகளிலே அனுபவித்து கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்த கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஜீவ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தேவகுமாரன் மரித்தெழுந்தார். ஜீவ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தேவகுமாரன் மரித்தெழுந்தார். பாவங்கள் போக்க
பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா, கல்லறை காட்சி அற்புத காட்சியே. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். தீபக்கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தேவகுமாரன் மரித்தெழுந்தார். தீபக்கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தேவகுமாரன் மரித்தெழுந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா, கல்லறை காட்சி அற்புத சாட்சியே. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். பாதாளம் யாவும் மேற்கொண்டவர், வேதாள கூட்டம் நடுங்கிடவே. பாதாளம் யாவும் மேற்கொண்டவர், வேதாள கூட்டம் நடுங்கிடவே. அஞ்சதி காலை மாயிருள் வேளை மன்னாதி மன்னன் உயிர்த்தெழுந்தார். அஞ்சதி காலை மாயிருள் வேளை மன்னாதி மன்னன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா, கல்லறை காட்சி அற்புத சாட்சியே. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். நாம் தொழும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்தேசு பரிசுத்தரே. நாம் தொழும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்தேசு பரிசுத்தரே. சாவை ஜெயித்து சாட்சியளித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சாவை ஜெயித்து சாட்சியளித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நாம் தொழும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்தேசு பரிசுத்தரே. நாம் தொழும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்தேசு பரிசுத்தரே. சாவை ஜெயித்து சாட்சியளித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சாவை ஜெயித்து சாட்சியளித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா, கல்லறை காட்சி அற்புத. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். பூரிப்புடன் நாம் பாடிடுவோம், பூலோகமெங்கும் சாற்றிடுவோம். பூரிப்புடன் நாம் பாடிடுவோம், பூலோகமெங்கும் சாற்றிடுவோம். என் மன ஜோதி தம்மருள் ஆவி என் உள்ளம் ஊற்ற உயிர்த்தெழுந்தார். என் மன ஜோதி தம்மருள் ஆவி என் உள்ளம் ஊற்ற உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, கிறிஸ்து
உயிர்த்தார். அல்லேலூயா. கல்லறை காட்சி அற்புத சாட்சியே. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். நல்விசுவாசம் தந்திடுவார். நம்பிடுவோரை எழுப்பிடுவார். நல்விசுவாசம் தந்திடுவார். நம்பிடுவோரை எழுப்பிடுவார். ஏக்கால சத்தம் கேட்டிட நாமும் ஏகுவோம் மேலே ஜெயித்தெழுந்தே. ஏக்கால சத்தம் கேட்டிட நாமும் ஏகிடுவோம் மேலே ஜெயித்தெழுந்தே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் ஏகோபித்து அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா. கல்லறை சாட்சி அற்புத சாட்சியே. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா. கல்லறை காட்சி அற்புத சாட்சியே. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா. கல்லறை காட்சி அற்புத சாட்சியே. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். உயிர்த்தெழுந்த இரட்சகரை உயிர்த்தெழுந்த வல்லமையோடு ஆமென் நல்ல சந்தோஷமாய் ஆரவாரித்து ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்கிறேன். உயிர்த்தெழுந்தாரே தெரிந்த பாடல். நல்ல கரங்களை தட்டி எல்லார் சத்தமும் பரலோகத்தில் வந்து எட்டுவதாக. ஆமென். தேவ மகிமை நம் நடுவில் இறங்குவதாக. ஷெக்கேனா மகிமை. ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாட போகிறோம். ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே சிவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை வைத்து யார் அமைதி அல்லாம நல்ல கரங்களை தட்டி நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆமே. நித்திய நம்பிக்கை உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த
நல்ல நம்பிக்கையோடு மனமகிழ்ச்சியோடு மானாரே உயிர்த்தெழுந்தாரே மறுமவர் சீடர்களே எல்லா மன இருள் நீக்கினாரே. நம்முடைய மன கலக்கங்களை நீக்குகிறவர் உயிர்த்தெழுந்தார். மன இருள் நீக்கினாரே, எம் மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லை எல்லா பர ஆனந்தமே. எம் மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லை எல்லா பர ஆனந்தமே. எம்மாவோர் சீஷர்களே எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவோர் சீஷர்களே எல்லா இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லை எல்லா பரமானந்தமே. எம்மன நம்பிக்கையோடு இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே மன கலக்கங்களை நீக்குகிறவர் ஆனந்தமே. எம்மாவோர் சீடர்களே எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவோர் சீடர்களே எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லை எல்லா பர ஆனந்தமே. ஆமென். எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லை எல்லா பர ஆனந்தமே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரணமன் கூர் எங்கே, பாதாளமன் ஜெயம் எங்கே. மரணமன் கூர் எங்கே, பாதாளமன் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். மரணமன் கூர் எங்கே, பாதாளமன் ஜெயம் எங்கே. ஜெயதுனியோடு ஜெயதுனியோடு வெற்றி குரலோடு ஆமென். பாதாளமன் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஆவியால் என்றும் என்றோ அவர் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. என்றும் என்றோ எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி. ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம்.
எல்லாரும் பாடுபடி கேட்கிற எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி ஏக்காலம் தோனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. ஏக்காலம் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் உயிர்த்தெழுந்தாரே. இன்னும் நிறைய பேருடைய கரங்கள் தட்டப்படலை, இன்னும் நிறைய பேர் பாடலை, இன்னும் நிறைய பேர் ஆவிக்குள்ளாக்கப்படலை. ஆமேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உயிர்த்தெழுந்த வல்லமையோடு, ஆமேன், உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்களோடு அவரை ஆராதிக்க முன் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனைக்குள்ளே இருக்கிறது எத்தனை பாக்கியம், எத்தனை சுலாக்கியம். ஆமேன். அவருடைய கிருபைகளை உணர்ந்தவர்களாக, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அனுபவித்தவர்களாக தெரிந்த பாடல் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். பார்வையாளராக அல்ல, பங்காளராக்கப்பட கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. ஆமேன். பார்ப்பதற்கு வரல, கைத்தட்டாமல் இருக்க வரல. ஆமேன். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமேன், ஆமேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, ஆமேன், ஆராதனை ஸ்தலத்தில் பரிசுத்த சிந்தையோடு, ஆமேன், தேவாலயத்தில் பயபக்தியோடு, ஆமேன், நல்ல சத்தத்தை உயர்த்தி பாட போகிறோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். ஆமேன். வேதாள கணங்கள் ஓடிடவே, உருகி வாடிடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே. ஆமேன். தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன மரணத்தின் சங்கிலிகள். ஆமேன். வியாதியின் கூறுகள், மரணத்தின் கூறுகள். ஆமேன். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால பிடிப்பட்டிருக்கிறவர்களை, ஆமேன், முறித்தெழுந்த ஆண்டவர், மரணத்தை ஜெயித்த ஆண்டவர், ஆமேன், அந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆமேன். நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆமேன். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. ஆமேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஆண்டவர் நமக்கு ஒருத்தரும் சும்மா இருக்காதீங்க, தயவு செய்து கேட்கிறேன். ஆமேன். நல்ல ஓசையுள்ள பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு தேவ மகிமை இறங்குகிற வேளைகளில் தேவ பிரசன்னத்தை அனுபவித்து, ஆமேன், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் இரக்கம் பாராட்டுவாராக. ஆமேன். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம். சின்ன பிள்ளைலாம் நல்லா கை தட்டி பாடுங்க. நரகை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே, வேதாள கணங்கள் ஓடிடவே, யூத ராஜசிங்கம். ஆமென். ஜெயதுனியோடு, ஜெயதுனியோடு ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீங்குதே. எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீங்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, உயிர்த்த மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத
சிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் நரகெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் கிறிஸ்தவரே அவர் பாதம் பணிவோ பாதம் பணிவோ பாதம் சிரம் அணிவோ யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் நரகெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன யூத உயிர்த்தெழுந்தார் 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 யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஆராதனைக்காக எழுந்து நின்ற கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் ஜெய கீதம் பாட போகிறோம். ஆமென். சோர்ந்து அல்ல, நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல ஆராதனின் ஆவியோடு. Praise the Lord. மேலே சேர் இருக்குது. சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் இன்னும் ஒதுங்கி வரும்படி கேட்குறேன். சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் முன்னால் வாங்க, இந்த உட்காந்துருங்க. சின்ன பிள்ளைங்களாம் கவனிக்கிறீங்களா? சண்டே ஸ்கூல் இல்லை, இந்த பக்கம் கொஞ்சம் முன்னால் வாங்க. அங்கே வெளியே நிற்க வேண்டாம், மேலே சேர் இருக்குது, மேலே இருக்கும்படி கேட்குறேன். அங்கே வெளியே அங்கே நிற்பவர்களுக்கு மேலே சேர் போடப்பட்டிருக்கிறது, அந்த உட்காரும்படி கேட்குறேன். வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். அந்த ஃபேன் அந்த பக்கம் இருக்கிறத விட பிள்ளைகளுக்கு இந்த பக்கம் வேணும். இந்த ஃபேன் இங்கே தான் இருக்கணும். ஜோஷுவா ஃபேனை தூக்கி இங்கே வச்சு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பக்கம் ஃபேனுக்கு ஏற்பாடு பண்ணு. அந்த பக்கம் வர்றதுக்கு வசதி வேணும். அந்த சேர்லாம் எடுத்துருங்க, இந்த பக்கம் போட்டு விட்ருங்க. நல்ல நல்ல கத்தரை நல்லா ஆராதிப்போம், வசதியாக உட்கார்ந்து ஆராதிப்போம். கத்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கத்தருக்கு பாய் மாண்டவதாக. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். எல்லாரும் எல்லாரும் நல்லா சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஜெயதுனியோடு 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 உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் எல்லாரும் எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். எல்லாரும் கொட்டி பாடிடு கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோர் கல்லறை மூடின பெருங்கல் புரண்டுருண்டோடுது பாரதோ கல்லறை மூடின பெருங்கல் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரன் அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ சந்நிதி கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய 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 கீதம் எல்லாரும் ஜெயதுனியோடு இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் எழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுவோம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுவோம். தாம் கூறின மாமரை வீட்டனர் கல்லறை உங்கள் கலிலேயாவுக்கு தாம் கூறின மாமரை கல்லறை உங்கள் கலிலேயாவுக்கு வேண்டாம் வேண்டாம் அழுதிட
கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல சத்தத்தை உயர்த்தி. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயதுனியோடு, ஜெயதுனியோடு, ஜெயதுனியோடு. உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்பா சாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். அண்ணா காய்பா ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். இன்ன பூத கணங்கள் இடி ஒலி கண்டு பயந்து நடுங்குகிறார். இன்ன பூத கணங்கள் இடி ஒலி கண்டு பயந்து நடுங்குகிறார். கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரர். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரர். நாம் மேளவாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேளவாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரர். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரர். நாம் மேளவாத்தியம் கைமணி போரிகை எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேளவாத்தியம் மணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். 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 ஹalleluya. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. இந்த காலவெளி கர்த்தரை ஆராதிக்கப்படி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் பிரசன்னம் ஆவி ஆத்மா சரீரம் விழுவதையும் தொடுவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயம் ஒப்புக்கொண்டமாக வைத்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். வைத்தெழுந்த வல்லவருடைய கரத்திற்கு நட்சத்திரத்தின் மேன்மை ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரன் மேன்மையை வைத்திருக்கிறார். நாம் எல்லாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் நாடுகளும் நாம் அவருடைய ஊழியக்காரமாக இருக்கிறோம். ஹalleluya. 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 நம்முடைய ஆண்டவரை போன்ற நல்ல ஆண்டவர் இல்லை. அவர் மரிக்கும் போதும் வேதத்தில் வாசிக்கிறோம், மரிக்கும் போதும் இந்த ஜனத்தின் மீது தான் அக்கறை வைத்திருந்தார். இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் அவதாரம் எடுத்தது மனிதன் மீது கொண்ட அக்கறை. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர், மனுக்குலத்தின் மீது இருந்த அக்கறை. அவர் மரித்தாரு, அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போயிருக்க முடியும்.
மனுக்குலத்தின் மீட்பின் மீது இருந்த அக்கறை. அவர் மரித்து கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டார். கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவர் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார், ஆவியிலே இறங்கினார், காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்போதும் அவர் மனுக்குலத்துக்கு தான் அந்த நற்செய்தியை அறிவித்தார். இதனால் வரை நீங்கள் செலுத்தின அந்த பலியினுடைய பூரணம் என்னில் தான் நிறைவேற்றப்படுகிறது. அந்த பலியினாலே பூரணம் என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டி அவருடைய பலிமுறைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தவர். அல்லேலூயா. அவர்களை எல்லாம் தம்முடைய திட்டம், சித்தம், நோக்கம், எல்லை என்பதை எல்லாம் நிறைவேற்றி காண்பித்தார். தாழ்விடங்களில் இருந்ததான, சிறைப்பட்டு கிடந்ததான அவர்களை தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே சிறையாக்கி கொண்டு அவர் பரதீசுவை 3ஆம் வானத்திற்கு அவர் கொண்டு போனார். வேதம் சொல்லுகிறது. எல்லா எல்லைகளும் மனுக்குள்ளந்தான். பிதாவை சந்தித்து திட்டம், நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றி முடித்தோம் என்பதை சொல்லிவிட்டோம். அவர் அங்கே இருக்கவில்லை, மீண்டும் தம் ஜனத்தை தான் தேடி வந்தார். இன்றைக்கு உங்களை தேடி வந்த உயிர்த்தெழுந்த வல்லவர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மனக்லேசங்கள், பாரங்கள் எல்லாம் உங்கள் கவலைகளை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். அல்லேலூயா. உன்னையோடு சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா, பாவ மன்னிப்பளிப்பா, பாக்கியம் கொடுப்பா, பரம பதவியினுள் எங்களை எடுப்பா, என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடிருக்கவே எழுந்திருந்தார். விண்ணுலகு உயர்ந்தோர், உன்னதம் சிறந்தோர், மித்திரனே சுகபத்திரமாருளும், என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர், சாபமே தீட்டோர் சற்குருநாதன், சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழாய், என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவான், அருள் மிகு அளிப்பான், அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார், மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரெனும், என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. வாழ்க்கையில இழப்புகள், வேதனை, கண்ணீர், அனுபவங்கள், இந்த உயிர்த்தெழுந்த நாளிலாகின எனக்கு ஒரு விடுதலை, ஒரு மீட்பு, ஒரு அற்புதம் நடக்காதென்று ஏங்கி தவித்து பல நாட்கள் ஜெபித்தோம், பல நாட்கள் உபவாசித்தோம். இந்த நாளில் ஒரு மாற்றம் ஏற்படாதென்று ஏங்கி தவித்த நம்முடைய உள்ளத்தில் நிச்சயமாகவே அற்புதம் செய்ய வல்லவர் அவர், அற்புதம் செய்ய வல்லவர் அவர். தெய்வீக சுகத்துக்காக ஜெபித்தோம், எனக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. கடந்த நாட்களில் அநேக ஜெபித்தார்கள், ஆச்சரியப்படும்படியான விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா.
எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறது அநேகர் உண்டு. குடும்பத்திலே பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், பிரயாசப்பட்ட காரியங்களில் வெற்றி அடைய முடியவில்லை. என் குடும்பத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மன நிம்மதியற்ற சூழ்நிலையிலே இருக்கிறேன். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களில் வைத்து ஜெபித்தோம். இன்றைக்கு அதற்கு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பாராக, எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பாராக. கடந்து வந்த நாட்களிலே நடந்த சம்பவங்கள் போனது போகட்டும். அல்லேலூயா. போனதெல்லாம் போகட்டும். என்னை அவமானமாய் நிந்தையாய் பேசின எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் போய்விடட்டும். நடப்பது நடக்கட்டும். ஆனால் பரத்திலிருந்து தேவ ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கு பொழிய பண்ண வல்லவர். ஒரு புதிய வாழ்வை எனக்கு கொடுக்க வல்லவர். எப்படி அவர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தாரோ அப்படியே அவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. போனது போகட்டும் ஐயா. கடந்து வந்த நாட்களுடைய யோசனை எல்லாம் அப்புறப்படுத்தி விடுவோம். முன்னோக்கி பார்ப்போமாக. பின்னாலே அமலேக்கின் நம்மை எதிர்த்து வந்தானே, அதை யோசித்துக் கொண்டு போக வேண்டாம். மாராவின் அனுபவத்தை மறுபடியும் யோசித்துக் கொண்டு போக வேண்டாம். தண்ணீர் தாபனத்தினாலே களைத்து போய் இருந்தோமே, அவையெல்லாம் யோசிக்க வேண்டாம். முன்னோக்கி பார்ப்போம். யோர்தான் பிளப்பதை கண்கள் பார்க்கும். யோர்தான் இரண்டாய் பிளப்பதை கண்கள் பார்க்கும். உடைக்க முடியாத மதில்கள் உடைக்கப்படுவதை கண்கள் பார்க்கும். ஒவ்வொன்றை முன்னோக்கி செல்ல போது சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன் இந்த நாட்களில் இவர் சுதந்திரிக்க பண்ணுவாராக. போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள் மழை பெய்திடும், அன்பு மிகும் பேரின்பமன அருள் என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னின் அளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினும் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்லுகிறான், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் எவ்வளோ பார்த்து என்னிடத்தில் சொல்லுகிறது அல்ல, என்னுடைய கண்களினாலே காண்பேன். இந்த வைத்திருந்த வல்லவரை இதே போல ஒரு நாளிலே அவருடைய பிள்ளைகள் கண்டார்கள், கண்கூடாய் கண்டார்கள். முன்பு மாம்ச அவதாரத்திலே அவர் நடந்து செல்வதையும் தொட்டு உணர்வதையும் பார்த்தவர்கள் இப்போது வைத்திருந்த வல்லவர் மறுரூபமான நிலையிலே அவரை காண்கிறார்கள். அல்லேலூயா. பூட்டியிருந்த அறையிலே ஊடுருவி செல்வதை கண்டார்கள். ஒரு எல்லை இருந்து இன்னொரு எல்லைக்கு நினைத்த மாத்திரத்திலே ஒரு வினாடியிலே வரும்படியாய் அந்த நிலையை அவர் பார்த்தார்கள். அங்கேதான் இருக்கிறார் என்று யோசித்தோம். ஒரு வினாடியில் அங்கு வந்து நின்றவர் எங்கே போக வேண்டும் என்று நினைத்த இடத்திலே நிற்கக்கூடிய வலிமை உண்டு. அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒன்று. அந்த உயிர்த்தெழுந்த வல்லவர், அதில் தான் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவர் மரித்தார் என்பது ஒரு பெரிய ஒரு காரியம். எல்லாம் சொல்லிடுவாங்க தேசத்துக்கு மரித்தவர்களாக இருக்கிறாங்களே என்று. கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டது முடிந்து போய்விட்டது. அவர்களை குறித்து பேசலாம், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ கல்லறையை திறந்து வெளியே வந்தவர். ஆகவே தான் அவர் ஆராதிக்கக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா.
கல்லறை இந்த பூமியில் எல்லா மனிதர்களுக்கும், எவ்வளவு பெரிய அதிபதிகளாக இருந்தாலும் சரி, நான் தான் கடவுள் என்று மனிதன், எத்தனையோ மனிதர்கள் தன்னை கடவுளாக்கி இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி காட்டி, பல மாந்திரிகத்தினாலே பல காரியங்களினாலே அற்புதங்களை செய்வது போல ஜனங்கள் முன்பதை காட்டி மனிதன் தன்னை கடவுளாக தோற்றுவித்து செய்த எத்தனையோ பேர் உண்டு, மரித்தார்கள். இன்றும் கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. இயேசு அப்படி அல்ல. அற்புதங்களை செய்தவர், அவர் ஜனத்திற்காக ஜீவனை கொடுத்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், கல்லறைக்குள் மூடப்பட்டது. ஆனால் கல்லறை அவரை வைத்திருக்க முடியவில்லை. கல்லறை சொல்லுகிறது, இந்த உலகத்திலே சாம்ராஜ்யங்களை ஆண்டவர்களை எல்லாம் முடிந்து போனதுன்னு சொன்னபோது எனக்குள் அடக்கி கொண்டேன். ஆனால் அந்த இயேசுவை என்னால் அடக்க முடியவில்லை. மண்ணில் பிறந்தவனை மண்ணுக்குள் நான் அடக்கி விடுவேன், விண்ணில் பிறந்தவரை இந்த மண்ணுக்குள் என்னால் அடக்க முடியவில்லை. அவர் ஒருவர் தான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தவர். இந்த காலவெளியை நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். கடந்த நாட்களெல்லாம் ஜெபம் பண்ணோமே, இந்த வேளையிலே ஒவ்வொரு ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பாராக. பலகீனப்பட்டவர்கள் எல்லாம் இந்த நாள் இந்த எல்லை விட்டு போகும்போது சுகப்பட்டவர்களாக சொல்ல வேண்டும். பலகீனப்பட்டவர்கள் வாழ்க்கையில் ஆண்டு சமுதிரை போல் சொல்லப்படி கேட்கிறேன். பலகீனமான பகுதிகளை உங்களுக்கு கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் மருத்துவம் எடுத்து வருகிறீர்கள், உண்மைதான். நீடித்த நாட்கள் ஆகும் என்று சொல்லப்பட்டது உண்மைதான். தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது உண்மைதான். நாம் ஜெபம் பண்ணுவோம். அந்த நீடித்த நாட்களை கர்த்தர் குறைத்து இன்றைக்கே அற்புதம் செய்ய வல்லவர். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. பலகீனப்பட்ட ஒவ்வொருவரும் கரங்களை வைத்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் யாவனையும் முழங்கால் முடங்கும்படிய மேலான நாமம் பெற்றவர். இயேசுவின் நாமம் சொல்லும்போது பேய்கள் பிசாசுகள் துரத்தப்படுகிற மகிமையான நாமத்தில் அந்த நாமத்தை உச்சரித்து ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே பலகீனப்பட்டவர்கள் கடந்த நாட்களில் நம்முடைய சமூகத்தில் உபவாசத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு ஜெபித்த நபர்கள், ஜெபிக்கப்பட்ட நபர்கள் எல்லாருக்காக நாங்கள் சபையாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேவனை அற்புத சுகமாக்கும் வல்லமை ஊடுருவி பாய்வதாக. பலகீனம் இப்போதை முறிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நரம்பு மண்டலங்கள் தொடப்படுவதாக, எலும்பு மண்டலங்கள் தொடப்படுவதாக, உள் அவயவங்கள் தொடப்படுவதாக. ஆண்டவரே, எலும்பு ஆண்டவர் வெளி அவயவங்கள் தொடப்படுவதாக. ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய வல்லமை ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோடு வேதனை நீங்கி சுஸ்தமாக்கப்படுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய பொருளாதாரத்துக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த குறைவெல்லாம் மாற்றி அமைக்க தேவனுடைய கைகளின் பிரயாசத்தை வர்த்திக்கப்பட்டவீராக. வீணான செலவுகளுக்கு விலக்கி காப்பீராக. அல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் குடும்பத்தில் ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. நஷ்டங்கள், தோல்விகள், அவருடைய பிசினஸ் காரியம், அவருடைய உத்தியோகம், அவருடைய வேலைகள், அவருடைய தொழிற்சாலை வேலைகள், அவருடைய எல்லா கைகளில் பிரயாசங்கள் உள்ள நஷ்டங்கள், வீணான செலவுகள் ஆண்டவரே எல்லாம் அப்புறப்படுத்தப்படுவதாக தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. பிள்ளைகள் காரியங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்கு நாட்கள் நேரங்கள் குறிக்கப்படுவதாக. புத்திர சந்தானத்துக்கு எதிர்பார்க்கிற குடும்பங்களுக்கு நல்ல அனுகூலமான அடையாளத்தை காட்டுவீராக. டெலிவரிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுக பிரசவத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல நல்ல செய்திகள் வரும் நாட்களில் நாங்கள் கேட்க வேண்டும் ஐயா. உயர் படிப்புக்கு ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு தேவ ஞானம் இருப்பதாக. ஹல்லேலூயா. அதோடு இந்த தேசத்திற்கு ஒரு வெளிச்சம் உண்டாவட்டும். இந்த தேசத்திற்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த தேசத்தில் நல்ல ஒரு ஆளுகை வரட்டும் ஐயா. அற்புதமான கிரியை செய்வீராக. நீங்கள் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் நம்மோடு பேச வேண்டும். ஒவ்வொரு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஓ ஜெபப்படுமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரதர் ஸ்டீஃபன் ஜெபிக்க கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்து இயேசு மரித்தவர், உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கல்லறை உம்மை அடக்கி வைக்க முடியவில்லை ராஜா. 3ஆம் நாளிலே மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த தேவன், உம்முடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்ற நிச்சயம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. கிறிஸ்துவின் வருகையின் போது ஆண்டவரை உம்மை போல மறுரூபமாக்கப்பட்டு உம்மோடு கூடிய நித்திய ராஜ்யத்தில் என்றென்றும் நாங்கள் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு உம்முடைய மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. இனி நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்தவர்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய மரணத்தினாலே நாங்கள் பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறி இருக்கிறோம். எங்கள் மேல் விழுந்த அந்த விசேஷத்த அபிஷேகத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த உலகத்தின் மாறுபாடுகளுக்கும் இந்த உலகத்தின் பாவங்களுக்கும் இந்த உலகத்தின் தேவனே வேறுபாடுகளுக்கும் நாங்கள் விலகி பரிசுத்த ஜனம் என்பதை அறிந்து உணர்ந்து கிறிஸ்துவுக்காய் நாங்கள் பிரகாசிக்க, கிறிஸ்துவுக்காய் நாங்கள் ஓட, ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. எஜமான் மீண்டும் வருகிற போது வெறும் கையோடு அல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை பயன்படுத்தி எஜமானனுக்கென்று தேவனே ஒரு கூட்ட ஜனத்தை நாங்கள் ஆதாயப்படுத்தி ஆண்டவரே எஜமானுடைய சந்தோஷத்திலே நாங்கள் பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக ஆண்டவரே. தேவனே, ஏதேன் தோட்டத்திலே ராஜா நீர் ஜீவ சுவாசத்தை தந்து எங்களுக்கு ஜீவன் தந்தவர். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் அதே ஜீவ சுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்காயும் விட்டீர் ஆண்டவரே. ஜீவன் தந்தவர், ஜீவனை கொடுத்தவர், எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவனுள்ளவராய் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீதமுள்ள பகுதிகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். மகிமை, துதி, கனம், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கே தருகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். எல்லாமே சொல்லுவோமாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீண்ட விடமாக இருக்கும்போது நம்முடைய வேதாமை திறந்து